வணக்கம் நேயர்களே, இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் நோர்த் டேம் தேவாலய திறப்பு விழா பங்கேற்பை உறுதி செய்த ட்ரம்ப். ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல், பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. ரஷ்யாவிற்காக சண்டையிட்ட வடகொரிய வீரர்கள் சிலர் மரணம். பார்வையை இழந்து விட்டேன், பிரபல பிரிட்டிஷ் பாடகர் எல்டன் ஜான் அறிவிப்பு. சூரிச் விமான நிலையம் நவம்பரில் அதிக பயணிகள் பயணம். 2025 ஆண்டிற்கான உலகின் சிறந்த 10 நகரங்களில் முதலிடம் பிடித்த லண்டன். உக்ரைன் போருக்காக 3 லட்சம் ரிசர்வ் வீரர்களை தயார் நிலையில் வைத்துள்ள ரஷ்யா. பாலியல் தொழிலாளர்களுக்கு ஊதிய விடுப்பு, மகப்பேறு நலன்கள் வழங்கும் புதிய சட்டம். பெல்ஜியம் அதிரடி. இனி விரிவான செய்திகள். பிரான்சில் நோர்த் டேம் தேவாலய திறப்பு விழா பங்கேற்பை உறுதி செய்த ட்ரம்ப். பிரான்சின் நோர்த் டேம் தேவாலயத்தின் திறப்பு விழாவில் டொனால்ட் ட்ரம்ப் கலந்து கொள்வார் என உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ள ட்ரம்ப் தேவாலயத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்க அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் வருவாரா இல்லையா என்பது தொடர்பில் தீர்க்கமான முடிவுகள் இல்லாத நிலையில் அவரது வருகையை உறுதிப்படுத்தினார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பேரழிவுகரமான தீ விபத்திற்கு பிறகு முழுமையாக மீட்கப்பட்ட அற்புதமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நோர்ட் டேம் தேவாலயத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக நான் பிரான்சின் பாரிஸுக்கு செல்வேன் என்பதை அறிவிப்பதில் பெருமைப்படுகிறேன் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். டிசம்பர் 7 இடம்பெறவுள்ள இந்த நோர்த் டேம் தேவாலயத்தின் திறப்பு விழாவுக்கு 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து தலைவர்கள் வருகை தரவுள்ளனர். ஜில் பைடன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதை 2 நாட்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல், பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை. ஜெர்மனியின் சிறப்புமிக்க கிறிஸ்துமஸ் சந்தைகளில் பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளமையினால் மிகவும் விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு உள்துறை அமைச்சர் நான்சி ஃபேசர் அறிவுறுத்தியுள்ளார். பரந்த அளவில் அதிக அச்சுறுத்தல் நிலைமை இருப்பதாக நான்சி ஃபேசர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை ஆபத்துக்கான நேரடி தகவல் இல்லை, எனினும் ஆபத்தின் நிலையை அறிந்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மோசடியிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் பாதுகாப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஜெர்மனியின் பிராந்திய போலீஸ் படைகள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பெரும் அர்ப்பணிப்புடன் பல இடங்களில் செயற்பட்டு வருகின்றமைக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்தார். கிறிஸ்துமஸ் சந்தைகளில் கடுமையான கத்தி தடையை அமுல்படுத்துவது உட்பட 10,000 யூரோ வரை அபராதம் விதிக்கப்படும் என குறிப்பிடப்படுகிறது. ரஷ்யாவிற்காக சண்டையிட்ட வடகொரிய வீரர்கள் சிலர் மரணம். ரஷ்யாவின் கர்ஸ்க் வட்டாரத்தில் போரிடுவதாக சொல்லப்படும் வடகொரிய வீரர்களில் சிலர் மாண்டதையும் காயமுற்றதையும் உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி உறுதிப்படுத்தியிருக்கிறார். எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அவர் தெரிவிக்கவில்லை. வடகொரிய வீரர்களுக்கு ஆளில்லா வானூர்தி, புதிய நவீன தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் போர் பயிற்சி அளிக்கப்படுவதாக செலன்ஸ்கி கூறியிருந்தார். துருப்புகள் நாடு திரும்பினால் அது ஆசியாவிற்கு பெரும் கேடு விளைவிக்கும் என்று அவர் எச்சரித்தார். கர்ஸ்கில் சுமார் 12,000 வடகொரிய வீரர்கள் போரில் சேர்க்கப்பட்டதற்கு தம்மிடம் ஆதாரம் இருப்பதாக அவர் கூறுகிறார். ரஷ்யாவும் வடகொரியாவும் அது பற்றி இதுவரை பேசவில்லை. 34வது மாதமாக சண்டை தொடர்கிறது. ரஷ்யாவிற்குள் நெடுந்தொலைவு ஏவுகணைகளை பாய்ச்ச அமெரிக்கா கடந்த மாதம் உக்ரைனுக்கு அனுமதி அளித்த பிறகு சண்டை தீவிரமானது. சிக்கலான கட்டத்தை எட்டிவிட்டதாக கூறும் செலன்ஸ்கி உக்ரைனுக்கு ஆதரவு போதவில்லை என்றார். நேட்டோவில் உக்ரைனை கூடிய விரைவில் உறுப்பினராக்கும்படி அவர் நெருக்குகிறார். பார்வையை இழந்து விட்டேன், பிரபல பிரிட்டிஷ் பாடகர் எல்டன் ஜான் அறிவிப்பு. பிரபல பிரிட்டிஷ் பாடகர் எல்டன் ஜான் கிருமி தொற்றின் காரணமாக இந்த ஆண்டின் முற்பாதியில் தமது பார்வையை இழந்ததாக தெரிவித்துள்ளார். 77 வயதான ஜான் அந்த தகவலை நேற்று முன்தினம் லண்டனில் நடத்தப்பட்ட அரங்க நிகழ்ச்சி ஒன்றில் கூறியிருந்தார். எனக்கு சிக்கல்கள் இருந்ததை உங்களில் சிலர் அறிந்திருப்பீர்கள். எனது பார்வையை இழந்து விட்டேன். என்னால் நிகழ்ச்சியை நேரில் பார்க்க முடியவில்லை, ஆனால் அதனை ரசித்தேன் என அவர் கூறியுள்ளார். ஜான் கடந்த சுமார் 60 ஆண்டுகளாக இசைத்துறையில் இருந்திருக்கிறார். அவர் இதுவரை 300 மில்லியனுக்கும் அதிகமான இசை தொகுப்புகளை விற்றுள்ளார்.
சூரிச் விமான நிலையம் நவம்பரில் அதிக பயணிகள் பயணம். முந்தைய ஆண்டின் இதே மாதத்தை விட 2024 நவம்பரில் சூரிச் விமான நிலையத்தில் அதிக விமானங்கள் புறப்பட்டு தரையிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொரோனா தொற்றுக்கு முந்தைய நிலைகளை இன்னும் எட்டவில்லை என்றாலும் விமான போக்குவரத்து தொடர்ந்து மீண்டு வருவதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. நவம்பர் மாதத்தில் சூரிச் விமான நிலையத்தில் மொத்தம் 18,884 டேக் ஆஃப்கள் மற்றும் தரையிறக்கங்கள் நடந்தன. இது நவம்பர் 2023 விட 5.1% அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அக்டோபரில் விமான போக்குவரத்து சிறிது குறைந்துள்ளது. ஆனால் இது நவம்பரில் மீண்டும் உயர்ந்தது. இது ஒட்டுமொத்த நேர்மறையான வளர்ச்சியை குறிக்கிறது. இருப்பினும் போக்குவரத்து அளவு இன்னும் 2019 மதிப்பை விட 3% குறைவாக உள்ளது. அதாவது கொரோனா தொற்று நோய்க்கு முன் நவம்பர் மாதத்தை அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்த்தால் சுமார் 18% குறைவான விமான இயக்கங்கள் இருந்தன. இருப்பினும் இந்த சரிவு ஆண்டின் இந்த நேரத்தில் பொதுவானது என சொல்லப்படுகிறது. இலையுதிர் விடுமுறை நாட்களில் விமானங்களின் எண்ணிக்கை குறிப்பாக அதிகமாக இருந்தது. எனவே நவம்பரில் இயல்பு நிலைக்கு திரும்புவது அசாதாரணமானது அல்ல. 2025 ஆண்டிற்கான உலகின் சிறந்த 10 நகரங்களில் முதலிடம் பிடித்த லண்டன். 2025 ஆண்டில் உலகின் சிறந்த 10 நகரங்களில் லண்டன் முதலிடத்தை பிடித்துள்ளது. சந்தை ஆராய்ச்சி நிறுவனமான IPSOS உலகின் சிறந்த நகரங்கள் 2025 அறிக்கையை வழங்கியது. உலகெங்கிலும் உள்ள நகரங்களில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம், அன்பு மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த தரவரிசை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 30 நாடுகளைச் சேர்ந்த 22,000 பேரிடம் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் உலகின் தலைசிறந்த நகரம் பிரித்தானியாவின் லண்டன் இடம் பிடித்துள்ளது. தரவரிசையில் 2வது இடத்தை அமெரிக்காவின் நியூயார்க் நகரமும் 3வது இடத்தை பிரான்சின் பாரிஸ் நகரமும் ஆக்கிரமித்துள்ளன. இந்த முதல் 3 நகரங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்கள் சுற்றுலாவை பொறுத்தவரை மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருக்கும். டோக்கியோ, சிங்கப்பூர் மற்றும் ரோம் ஆகியவை முறையே முதல் 10 நாடுகளில் 4 முதல் 6 இடங்களை பிடித்துள்ளன. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரம் 10வது இடத்தை பிடித்துள்ளது. உக்ரைன் போருக்காக 3 லட்சம் ரிசர்வ் வீரர்களை தயார் நிலையில் வைத்துள்ள ரஷ்யா. உக்ரைன் போருக்காக ரஷ்யா 3 லட்சம் ரிசர்வ் வீரர்களுக்கு பயிற்சி அளித்து தயார் நிலையில் வைத்துள்ளதாக ரஷ்ய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பிரசார ஊடகம் ஒன்றில் வெளியான செய்தியில் ரஷ்யாவின் பயிற்சித்துறை தலைவர் இவான் ஃபால்ட்சேவ் இந்த தகவலை கூறியுள்ளார். ஃபால்ட்சேவின் கருத்துப்படி 7 பயிற்சி படைகள் மற்றும் 8 சிறப்பு பயிற்சி படைகள் மூலமாக இந்த 3 லட்சம் வீரர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர். இந்த படையினர் எப்போது பயிற்சி பெற்றதாக கூறப்படுகிறது என்பதை ஃபால்ட்சேவ் குறிப்பிடவில்லை. ஆனால் கட்டுரையின் சூழல் அவர் 2024 ஆண்டை குறிப்பிடுவதாக தெரிகிறது. ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் செர்கை சோய்கு 2023 இறுதியில் 9 ரிசர்வ் படைகளை அமைத்து ஒப்பந்த ரிசர்வ் வீரர்களை உருவாக்க நடவடிக்கை எடுத்திருந்தார். இதற்கிடையில் 2023 ஆண்டில் 3,35,000 பேர் தன்னார்வமாக போரில் இணைந்ததாகவும் 2024 ஆண்டில் 2 லட்சம் பேர் இணைந்ததாகவும் ரஷ்ய தகவல்கள் கூறுகின்றன. பாலியல் தொழிலாளர்களுக்கு ஊதிய விடுப்பு, மகப்பேறு நலன்கள் வழங்கும் புதிய சட்டம். பெல்ஜியம் அதிரடி. பெல்ஜியத்தில் பாலியல் தொழிலாளர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. பெல்ஜியம் பாலியல் தொழிலாளர்களின் உரிமைகளில் புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது. கடந்த 2022 பாலியல் தொழிலை பெல்ஜியம் குற்றமற்றதாக்கியது. இதன் தொடர்ச்சியாக பாலியல் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை முதல் அமுலுக்கு வந்த இந்த புதிய சட்டத்தின் மூலம் பாலியல் தொழிலாளர்கள் இப்போது மற்ற தொழிலாளர்கள் பெறும் அனைத்து உரிமைகளையும் பெறுவார்கள். இதில் மகப்பேறு விடுப்பு, நோய்வாய்ப்பட்ட நாட்கள், ஓய்வூதியம் மற்றும் வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் போன்றவையும் அடங்கும். பாலியல் தொழிலாளர்கள் இனி மற்ற தொழிலாளர்களிடமிருந்து வேறுபடுத்தப்பட மாட்டார்கள். அவர்களும் சமமான உரிமைகளுக்கு தகுதி உடையவர்கள் என்பதை இந்த சட்டம் உறுதிப்படுத்துகிறது. பணியிடங்களில் அவசர கால பொத்தான்கள், சுத்தமான கைத்தறி மற்றும் ஆணுறைகள் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இது பாலியல் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும்.